intersection Q intersection R, P intersection Q intersection negation R, வெல்கம் பேக் டு தி டீச்சிங் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்குவலன்ஸ் இன்வால்விங் கண்டிஷனல் அண்ட் பை கண்டிஷனல், அதாவது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, MA 835 சப்ஜெக்டோட பார்ட் பி, அதாவது ஃபார்ம்லஸ் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறேன் வீடியோ, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துங்க. அதோட கண்டினியூஷன் கூட சொல்லிக்கலாம். லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ், லாஜிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ், அந்த யூனிட்டோட ஃபார்ம்லஸ்லாம் கொஞ்சம் நான் சொல்லித்தரேன், ஈஸியாகவும் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சில பேர் ப்ரோமோவை பார்த்துட்டு இவன் ரொம்ப வேகமா சொல்லித்தரான் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. பொறுமையா தான் சொல்லி தருவேன். ப்ரோமோ மட்டும் கொஞ்சம் வேகமா வச்சிருப்பேன், ஏன்னா அது பார்க்க நல்லா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை பார்த்துட்டு நீங்க ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈக்குவலன்ஸ் இன்வால்விங் கண்டிஷனல் அண்ட் பை கண்டிஷனல், எலிமெண்டரி ப்ராடக்ட், எலிமெண்டரி சம், மின் டர்ம் அண்ட் மேக்ஸ் டர்ம், PNF, PDNF, CNF, PCNF, இந்த இத்தனை டேர்மையும் சுருக்கமா ஷார்ட்டா ஸ்வீட்டா மண்டையில நறுக்குன்னு ஏறுற மாதிரி சொல்லித்தரேன். அதை விட முக்கியமா அந்த 13 ஃபார்முலா ஏறுற மாதிரி சொல்லித்தரேன். வீடியோல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அப்படியே லைனா காட்டியிருக்கேன், நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன், பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தேவைன்றவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோ ஸ்லோவா தான் சொல்லி தர போறேன். ரொம்ப பெரிய வீடியோவா அளபல குழப்பலான்னு பேசாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு சொல்லி தரேன். ஈக்குவலன்ஸ் இன்வால்விங் கண்டிஷனல் அண்ட் பை கண்டிஷனல் 13 ஃபார்முலாவையும் ஸ்கிரீன்ல ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. அந்த ஃபார்முலா பார்த்தாலே இதெல்லாம் ஏன் படிக்கணும், மடையில் நிக்குமா நிக்காத அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓர வச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தரேன், அந்த 13 ஃபார்முலாஸ் நறுக்குன்னு மண்டையில நிக்கிற மாதிரி வெரி சிம்பிளா சொல்லி தரேன். பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் நான் சொல்ல முடியும். ஈக்குவலன்ஸ் இன்வால்விங் கண்டிஷனல் அண்ட் பை கண்டிஷனல், அதுல கொஸ்டின்ஸ் முதல் மக பண்ணிடுங்க, அதுதான் உங்களோட பிளஸ் பாயிண்ட். நான் எழுதுறேன் பாருங்க. P tends to Q ஒரு ஈக்குவேஷன், P tends to Q ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி சிம்பிள் போடணும். அடுத்து P பை கண்டிஷனல் Q 1, P பை கண்டிஷனல் Q 2, P பை கண்டிஷனல் Q, இது மூணு ஒரு செட். ஓகேவா கைஸ்? இப்ப அடுத்து என்னன்னா, இந்த ரெண்டு டேர்முக்கு நெகேஷன் P tends to Q, இந்த டேர்முக்கு நெகேஷன் P பை கண்டிஷனல் Q. சாரி அடுத்து இது ஃபார்முலா 1, இது ஃபார்முலா 2. ஓகேவா கைஸ்? ஃபார்முலா 3 என்னதுன்னா 3, 4 ஞாபகம் வச்சுங்க. P யூனியன் Q, P இன்டர்செக்ஷன் Q. ஓகேவா கைஸ்? இது ஃபார்முலா 5 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 6, 7, 8, 9 இந்த நாலும் ஒரு செட் கைஸ். 6, 7, 8, 9 இந்த நாலும் ஒரு செட். ஓகேவா கைஸ்? இது 10, 11, 12, 13 அவ்வளவுதான் கைஸ். வெரி சிம்பிள், ஷார்ட்டா சொல்லி தரேன் பாருங்க. இது எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா அப்படின்றத நான் டிக் பண்ணி காமிச்சிடுறேன். நல்லா பாருங்க. P tends to Q, அதாவது P கண்டிஷனல் Q வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த 5th வெரி இம்பார்ட்டன்ட், அப்புறம் இந்த 12th வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்க வெரி தரவா மக பண்ணி வச்சாலும் இந்த 13 ஃபார்முலா ஈஸியா போட்டுடலாம் நான் சொல்லுவேன். P tends to Q அப்படின்னா நெகேஷன் P யூனியன் Q, ஃபேமஸ் ஃபார்முலா. எல்லாத்துக்கும் எல்லா சமூகம் முக்காவாசி இந்த ஃபார்முலா தான் கைஸ் இருக்கும். இது மக்கப் பண்ணீங்களா, எழுதி வச்சுப்பீங்க, போகும்போது கையில கூட எழுதி வச்சுட்டு போயிடலாம். நெகேஷன் P யூனியன் Q மாட்டிக்காம பார்த்துங்க, அவ்வளோதான் சொல்வேன். கையில எழுதி வச்சு டீச்சிங் தான் சொன்னா சொல்லிட்டு கையில எழுதி வச்சு போய் அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன்ல மாட்டினே அதான் அதோட அவங்க சொல்றதுதான் நம்ம திருன்னு முழிக்க வேண்டியதுதான். அந்த இடத்துல கையை கட்டினீங்கன்னு அவங்க சொல்றதா சட்டம். அந்த இடத்துல நம்ம வாய்ப்பு தரப்புதான் அப்படியே வரோம். வீடு போயிட்டப்பா 7 வருஷம் தரப்பா சொல்லுவாங்க. அவங்க டாபிக் உள்ள போலாம். P tends to Q, இதுக்கு இன்னொரு ஃபார்முலா எப்படின்னா ஒன்னும் இல்லை கைஸ். நெகேஷன் Q tends to நெகேஷன் P, நெகேஷன் Q அப்படியே திருப்பி நெகேஷன் போட்டு எழுதுவோம். இப்படி போனோம். நெகேஷன் Q tends to நெகேஷன் P, அதே மாதிரி தான் இங்கேயும் நெகேஷன் Q பை கண்டிஷனல் நெகேஷன் P, திருப்பி நெகேஷன் Q கண்டிஷனல் நெகேஷன் P எழுதுவோம். இங்க நெகேஷன் Q பை கண்டிஷனல் நெகேஷன் P, இதை நம்ம திருப்பி கூட எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நெகேஷன் P நெகேஷன் P tends to நெகேஷன். இங்க மாத்தி வரணும், இங்க ஆர்டரா வரணும். அடுத்து நெகேஷன் ஆஃப் P tends to Q, அது P கண்டிஷனல் Q. இந்த டேர்ம் நெகேஷன், நெகேஷனாலே நான் ஆப்போசிட் நான் வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ இதோட ஆப்போசிட் பாருங்க. இது டபுள் நெகேஷன், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P, நெகேஷன் P ஓட ஆப்போசிட் P.
நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி, யூனியனோட ஆப்போசிட் இன்டர்செக்ஷன், கியூவோட ஆப்போசிட் நெகேஷன் கியூ. இதுல என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க. பி யூனியன் கியூ, பி இன்டர்செக்ஷன் கியூக்கும் பி யூனியன் கியூ இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல பாருங்களேன். பி யூனியன் கியூ இந்த இன்டர்செக்ஷன் மட்டும் இடிக்குது கரெக்டுங்களா. இப்போ இந்த இன்டர்செக்ஷன் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. இந்த பி அதே பி தான் இந்த பக்கம் எடுத்துன்னு போயிடுங்க. ஸோ நெகேஷன் பி டென்ஸ் டு கியூ. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இது மாதிரி நான் எதுவும் சொல்லி தரல. இன்டர்செக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா இதே ஃபார்முலாவை நெகேஷன் எடுத்துட்டு பி டென்ஸ் டு நெகேஷன் பி. இப்போ இந்த நெகேஷன் உள்ள கொண்டு வந்தால் இது வந்துடும். இந்த நெகேஷன் இது உள்ள கொண்டு வந்தால் இந்த வேல்யூ வந்துடும். பாருங்க, பி டென்ஸ் டு கியூ இன்டர்செக்ஷன் கியூ டென்ஸ் டு பி. பை கண்டிஷனல் எப்படி எழுதுறா பாரு, யூனியன்ல எழுதுறோம் பை கண்டிஷனல். பி யூனியன் கியூ சாரி பி இன்டர்செக்ஷன் கியூ யூனியன் நெகேஷன் பி இன்டர்செக்ஷன் நெகேஷன் கியூ. மேலே இன்டர்செக்ஷன் வரும், கீழே யூனியன் வரும் கைஸ் பை கண்டிஷனல். P tends to Q, Q tends to P, P intersection Q, negation P intersection Q. That's all guys. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்புறம் நெகேஷன் P பை கண்டிஷனல் Qக்கு என்னடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது எதுவும் போடாதீங்க. இப்போ பாருங்க, நெகேஷன் P கண்டிஷனல் Qக்கு என்ன போட்டிருக்கோம், அதுவே ஆடமார் போட்டுருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். P பை கண்டிஷனல் நெகேஷன் Q. சரி, நான் சொல்லித்தரேன். இதை விட ஈஸியாக யாரும் சொல்லித்தர முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை ஹேஷ்டாக் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹேஷ்டாக் புரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று போட்டு புரிஞ்சிருச்சுன்னா MA 8351 ஈஸியாக யாரும் இதை விட சூப்பராக சொல்ல முடியாது. இப்போ 6, 7, 8, 9 காலியாக இருக்குது, பிளாங்காக இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்மில் தான் கைஸ். அது அவ்வளோ பெரிய ஃபார்ம்லாம் இல்லை. 6, 7 இன்டர்செக்ஷன் 8, 9 யூனியன். இல்லைனா இன்டர்செக்ஷன் இல்லைனா யூனியன் எழுதி வச்சுங்க. யூனியன் P tends to R, Q tends to R. ஒரு ஃபார்முலா கைஸ். P tends to Q, P tends to R. Performance. அதே இதை அப்படியே எழுதணும். P tends to R, யூனியன் போட்டு எழுதணும். Q tends to R. P tends to R, sorry, P tends to Q, P tends to R. உங்களுக்கு அடுத்து வர்றது சேமா இருந்ததுன்னா அங்கே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸ் டு ஆர், டென்ஸ் டு ஆர். இங்கே பாருங்க, இங்கேயும் ஆர் இருக்குது, அங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது, அங்கேயும் ஆர் இருக்குது. அப்போ ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருது, அதாவது சிம்பிளுக்கு முன்னாடி வருது சேமாக இருந்தால் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பி இன்டர்செக்ஷன் கியூ, இன்டர்செக்ஷன்னா யூனியனாக மாறிடும். கியூ டென்ஸ் டு ஆர். ஏன்னா ஆர் இங்கே இருக்கிறது அப்படியே போட முடியாது. ஆர்னா டிஸ்டர்பன்ஸ்னால் இன்டர்செக்ஷன் யூனியனாக மாறிடும். இங்கே பாருங்க, பி சேமாக இருக்குது. பி டென்ஸ் டு Q இன்டர்செக்ஷன் ஆர், நோ டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா இங்கே வந்து சிம்பிளுக்கு அடுத்து சேமா இல்லை, சிம்பிளுக்கு முன்னாடி தான் சேமாக இருக்குது. நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படியே எழுதிடலாம். P tends to Q யூனியன் ஆர். இந்த 4 ஃபார்முலா கூட சில டைம் ஏதாவது எங்கேயாவது நீங்கள் வந்தால் எழுதலாம். சில 4 ஸ்டெப் வரதெல்லாம் 2 ஸ்டெப் ஆகிடாது, 4 ஸ்டெப் வரதெல்லாம் ஒரே ஸ்டெப்பை கூட ஆகிடலாம். சிம்பிள் அடுத்தது ஆர் சேமாக வந்துருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸ். அப்போ இன்டர்செக்ஷன் என்ன, யூனியன் என்ன ஆகிடும், இன்டர்செக்ஷனாக மாறிடும். P intersection Q. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா எலிமெண்ட்ரி ப்ராடக்ட்னா என்ன, எலிமெண்ட்ரி சம்னா என்ன, எலிமெண்ட்ரி இன்டர்ம்னா மேக்ஸ்னா என்ன. அடுத்து இதை நான் சொல்லி தர போகிறேன். எலிமெண்ட்ரி ப்ராடக்ட், எலிமெண்ட்ரி சம், PD, NF, NF, CNF, DNF ஓட சிம்பிள் டேர்ம்ஸ். அதாவது எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது மைண்டில் அப்படின்றத நான் சொல்லி தர போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுனால நான் வேறு எதுவும் சொல்ல முடியாதுங்க. மறந்துடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டீச்சிங் தமிழ் சேனலை. அதுக்கு நான் வேறு எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன். 1 viewer is equal to 1 subscriber, 1 subscriber is equal to 1 motivation to teaching தமிழ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகேவா? லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ். எலிமெண்ட்ரி ப்ராடக்ட், எலிமெண்ட்ரி சம் அப்படின்னா என்ன சிம்பிளாக சொல்லித்தரேன். நறுக்குன்னு கவனிச்சுக்கோங்க. எலிமெண்ட்ரி ப்ராடக்ட்னா என்ன, எலிமெண்ட்ரி சம்னா என்ன சொல்லித்தரேன். எலிமெண்ட்ரி ப்ராடக்ட் ஆஃப் த வேரியபிள் அண்ட் நெகேஷன்ஸ். எலிமெண்ட்ரி சம் த சம் ஆஃப் த வேரியபிள் அண்ட் நெகேஷன்ஸ். என்னடா ஏதோ உலையிட்டான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த வேரியபிள் அண்ட் நெகேஷன்ஸ். இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் பி, அதோட ப்ராடக்ட்னா என்ன சொல்லிக்கிறேன், இந்த சிம்பிள், அதாவது இன்டர்செக்ஷன் சிம்பிள். அண்ட் தேர் நெகேஷன்ஸ், நெகேஷன் பி இப்படியே இருக்கலாம், P intersection Q-ஆகவும் இருக்கலாம், நெகேஷன் Q-ஆக கூட இருக்கலாம், அப்புறம் P-ஆகவும் இருக்கலாம் guys, Q-ஆகவும் இருக்கலாம், நெகேஷன் P-ஆகவும் இருக்கலாம், நெகேஷன் Q-ஆகவும் இருக்கலாம், தனித்தனியாகவும் கூட.
சரி ப்ராடக்ட் ஆஃப் த சம்னா வந்தது அப்படியே the sum of the variables and the negations etc. அதுவும் செப்பரேட் சரி மின் டேர்ம்னா என்ன மேக்ஸ் டேர்ம்னா என்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு சொல்லித்தா அப்படின்னு கேட்குறீங்களா அதான் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மின் டேர்ம் அண்ட் மேக்ஸ் டேர்ம் மின் டேர்மில் ரெண்டு வேரியபிள்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்த வேரியபிள் ரிப்பீட் ஆகக்கூடாது இங்கே பாருங்க இதுலலாம் வந்த வேரியபிள் ரிப்பீட் ஆகிருக்கு ஆனால் அங்கே ஆகக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் PQன்ட்டு ரெண்டு வேரியபிள் இருந்தால் த்ரூ அவுட் த ஆன்சர் PQன்னு மட்டும் தான் இருக்கணும் PQRன்ட்டு மூணு வேரியபிள் இருந்தால் த்ரூ அவுட் த ஆன்சர் PQRன்னு தான் இருக்கணும் அதாவது அந்த மூணு வேரியபிளோட காம்பினேஷன்ஸ் தான் இருக்கணும் PQRன்ட்டு ஒரு சம் இருந்தது தனியாக ரெண்டு வேரியபிளோட காம்பினேஷன் மட்டும் இருந்தால் அது ஒத்துக்கப்படாது அந்த ரெண்டு வேரியபிளும் மூணு வேரியபிளோட காம்பினேஷனை நீங்கள் மாற்றணும் அதுதான் மின் டேர்மும் மேக்ஸ் டேர்மும் என்னடா புரியலை குழம்புது அப்படின்றீங்களா நல்லா பாருங்க P and Q ரெண்டு வேரியபிள்ஸ்னா 2 to the power of 2 அதாவது 4 டேர்ம்ஸ் வேல்யூபிள்ஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் P மின் டேர்ம்னா என்ன மேக்ஸ் டேர்ம்னா நான் மின்னா இன்டர்செக்ஷன் மேக்ஸ்னா யூனியன் P intersection Q P intersection negation Q, negation P intersection Q, negation P intersection negation Q. இவ்வளோதான் terms. So suppose PQR அப்படின்றது தான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா PQR அப்படின்றதுனா அங்கே 2 power 3 8 possibilities 8 possibilities P intersection Q intersection R, P intersection Q intersection negation R, P intersection negation Q intersection R, etc. These are the possibilities. சரி மேக்ஸ் டேர்ம்ஸ்னா என்ன இது 3 வேரியபிள்ஸ் ஆஃப் மின் டேர்ம்ஸ் மேக்ஸ் டேர்ம்ஸ்னா என்ன P, Q அதே தான் கைஸ் வேறு ஒன்றும் இல்லை 2 power 2 is equal to ஒரு சிம்பிள் மட்டும் தான் மாறும் அங்கே வந்து இன்டர்செக்ஷனுக்கு யூனியன் P union Q, P union negation Q, negation P union Q, negation P union negation negation P union negation Q அவ்வளோதான் கைஸ் அதே மேக்ஸ் டேர்ம்ஸோட மூணு வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா P, Q, R is equal to 2 power 3 is equal to 8 அது P union Q union R, P union Q union negation R, P union negation Q union R, etc. சொல்ல முடியாது 8 டேர்ம்ஸ் தான் இருக்கணும் எக்ஸெட்ரா போடுறதுக்கு மிச்சம் இருக்கிற 5 டேர்ம்ஸ் நான் எழுதிடுறேன் பாருங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் நான் நெகேஷன் போடுறேன் அதுக்கு முன்னாடி டேர்ம் நெகேஷன் போடுறேன் அடுத்து முன்னாடி டேர்ம் நெகேஷன் P union Q union R அடுத்து ரெண்டு டேர்ம் நெகேஷன் போடணும் நெகேஷன் P union Q நெகேஷன் R union நெகேஷன் P union நெகேஷன் Q union நெகேஷன் R இது ஒரு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் எல்லாமே நெகேஷனாக வந்துடும் அடுத்து ஒரு டேர்ம் நெகேஷன் P union நெகேஷன் Q union R அடுத்து QRக்கு மட்டும் நெகேஷன் வரும் கைஸ் P union நெகேஷன் Q union நெகேஷன் R அவ்வளோதான் கைஸ் தீஸ் ஆர் டேர்ம்ஸ் இதுக்கு மேலே டேர்ம்ஸ் வரவும் கூடாது வர விடவும் கூடாது சரி இதெல்லாம் ஏன்னா எங்களுக்கு சொல்லித்தர இதெல்லாம் என்னென்ன யூஸ் இருக்கு கைஸ் DNF PNF DNF அப்படின்னா என்ன என்னடா DNF மாதிரி இருக்கு பார்த்துங்க DNFனா டிஸ்டன்ஷன் நார்மல் ஃபார்ம் CNFனா கன்ஜெக்ஷன் நார்மல் ஃபார்ம் டிஸ்டன்ஷன் நார்மல் ஃபார்முக்கும் கன்ஜெக்ஷன் நார்மல் ஃபார்முக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கெட்டில் ப்ராக்கெட்டுக்குள்ள இன்டர்செக்ஷன் இருக்கும் ப்ராக்கெட் வெளியே யூனியன் இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் இருக்கும் ப்ராக்கெட் வெளியே யூனியன் இருக்கும் அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டர்செக்ஷனா DNFனா ப்ராக்கெட்டுக்குள்ளே எலிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்கு வெளியே யூனியன் இருக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எலிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் CNFனா ப்ராக்கெட்டுக்குள்ளே எலிமெண்ட்ரி சம் இருக்கணும் வெளியே இன்டர்செக்ஷன் இருக்கணும் எலிமெண்ட்ரி சம் இருக்கணும் வெளியே இன்டர்செக்ஷன் எலிமெண்ட்ரி சம்னா நடுவில் இருக்கிற சிம்பிள் யூனியன் DNF CNF PDNFனா என்ன PCNFனா என்ன PDNF டிஸ்ஜங்ஷன் அப்பப்போ ஐத்து டிஸ்ஜங்ஷன் எனக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் பாருங்க PCNF கன்ஜங்ஷன் நார்மல் ஃபார்ம் கன்ஜங்ஷன் இந்த சிம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சிம்பிள் அர்த்தம் டிஸ்ஜங்ஷன் அந்த சிம்பிள் இல்லை அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த சிம்பிள் அப்படியே மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுன்னா அதே மாதிரி தான் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி கண்டிஷனலுக்கும் பை கண்டிஷனலுக்கும் ஈஸியாக சொல்கிறேன் TF வந்தால் மட்டும்தான் F கண்டிஷனலுக்கு மற்ற எல்லாம் ட்ரூ பை கண்டிஷனலுக்கு நான் சொல்லி தரேன் ரெண்டு டேர்ம் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் TT ஃபார் எக்ஸாம்பிள் F ட்ரூ மற்ற எல்லாம் ஃபால்ஸ் கண்ணை மூடிட்டு ஃபால்ஸ் போட்டுடலாம் இங்கே கண்ணை ட்ரூ போடலாம் சரி வாங்க இந்த டாபிக்குள்ள போகலாம் PDNF PCNFனா என்ன PDNFனா டிஸ்ஜங்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் பெரிய B
அதாவது டிஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் வெளியே யூனியன் உள்ள மின் டேர்ம்ஸ், அதாவது இன்டர்செக்ஷன் டேர்ம்ஸ், மின் டேர்ம்ஸ் இருக்கணும். இங்கே வெளியே இன்டர்செக்ஷன் உள்ள மேக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கணும், அதாவது யூனியன் டேர்ம்ஸ். அது எப்படி ஞாபகம் வச்சிருக்குது? மின் டேர்ம்ஸ் பாருங்க, மின் டேர்ம்ஸ் n வருது இங்க, ஸோ ஐ கன்சிடர் அஸ் இன்டர்செக்ஷன். மேக்ஸ் டேர்ம்ஸ் இன்டூ, ஓகே. எங்கெங்கெல்லாம் சொல்லும் போது n வருது, அதாவது மின் டேர்ம்ஸ் இங்க n வருது, ஸோ ஐ கன்சிடர் எக்ஸ் இன்டர்செக்ஷன். n பாருங்களா இப்படிதான் வரும், இது போட்டு தான் இப்படி வரும் இன்டர்செக்ஷன். மேக்ஸ் டேர்ம்ஸ் யூனியன், இது இன்டர்செக்ஷன் யூனியன், இது மேலே வச்சு நான் இப்படிதான் ஈஸியா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா இது எடுத்துக்கிறேன், இல்லை நீங்க வேற எதுலாம் வச்சிருந்தாலும் ஓகே கைஸ். அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ப்ளீஸ் எனக்கு சம்ஸ் அடுத்த வீடியோ சொல்றேன். நான் அதிகமா பேச விரும்பல, வீடியோ ஷார்ட்டா முடிக்க போகிறேன். இது 10 மினிட்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். புரியலன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, புரிஞ்சிருச்சுன்னா #understand சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நான் உங்க கமெண்ட்காக வெயிட் பண்றேன், உங்க சப்ஸ்கிரைபாக வெயிட் பண்றேன். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கத்துனுங்கன்னு மற்றவங்களுக்கு சொல்லித்தாங்க. அதாவது நீங்களே ஒரு பேப்பர் பேன் எடுத்து உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்க. நீங்க தான் டீச்சர் நினைச்சு நீங்க போட்டு பாருங்க. நீங்க தான் மேக்ஸ்ல சென்டம் அடிக்கலாம், நிறைய மார்க் எடுக்கலாம். அது MA351 கஷ்டம் நினைக்காதீங்க, வெரி ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை விட சூப்பரான வீடியோ, அதாவது சூப்பரான கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். பை ஃப்ரம் டீச்சிங் தமிழன். லவ் யூ மை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் மறுபடியும் சொல்லுங்க, மறந்துடாதீங்க, இருந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டீச்சிங் தமிழ் சேனலை. நீங்க மறந்துட்டீங்கன்னா மேக்ஸ்